மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஐயா, வீட்டில் சமைக்கிறதுக்கு பாத்திர பண்டம் எதுவும் இல்லை. நான் போய் உனக்கு விசாலத்துக்கும் சாப்பிட பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ ஆ நல்லா இருக்கு சித்தப்பா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இல்ல தாய், வீடு நல்லா இல்ல தாய். தமசி, ராசா, உனக்காயா இந்த நிலைமை? இத பாக்குற உயிரோட இருக்கணுமா? அண்ணாமலையான இல்லடா, நீ இருந்தா என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? தமசி ஐயா, நல்லா இல்லவா? எதுவும் நல்லா இல்லவா? எதுவும் நல்லா இல்லவா? நல்லா இல்லவா? நல்லா இல்லவா? நல்லா இல்லையா? எதுவும் நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இல்லை, எதுவும் நல்லா இல்லவா? எதுவும் நல்லா இல்லவா? தவசி ஐயா, வாங்க கங்காணியார் வாங்க. சித்தப்பு, ஏன் அறிவு இருக்காயா உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? தவசி விசாலத்தை கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க. யாரையும் அந்த வீட்டில் இருப்பாங்க? தவசி எப்படிப்பட்டவர், எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவரை கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க. நீ எல்லாம் மனுஷனையா நீ? பேசி முடிச்சிட்ட கங்காணியார. என்ன நடந்துச்சு தெரியுமாயா உனக்கு? இந்த தவசி சங்கு தேவன்ட்ட போய் உன் வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை போட்டு கொடு, நான் அங்க வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாயா. அவன் கையில காலை விழுந்து நான் அவனை கூட்டி வந்தேன். அந்த குடிசைக்கு இந்த வீடு என்ன குறைஞ்சு போச்சா? நான் என்ன துடிச்சிட்டு இருக்கேனையா தவசி விசாலம் இங்க வந்து தங்கணும்னு? கங்காணி, நான் அந்த வீட்டை பூட்டி 10 வருஷம் ஆச்சியா. இந்த திண்ணையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னையா, தவசி விசாலம் இங்க தங்க கூடாது, பட்டாளத்தை வீட்டுல தங்கணும், அதானயா? மவராசன என் பிள்ளைங்களை கூட்டி போய் அங்க தங்க வையா. நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, எல்லாத்த விட நான் தான் சந்தோஷப்படுவேன். ஏன் நீ ஏன் மனசு நோக்கடிக்கிற? என்ன 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 கங்கனியாரே, வீதியில நீ பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ளலாம் வர முடியாது. தவசி, நீங்க செஞ்சது உங்களுக்கு நல்லா இருக்கா? வாங்க வாங்க, முதல்ல கிளம்புங்க. வாங்க. விசாலம், விசாலம், வாமா. ஏங்க, நீங்க எப்படிப்பட்டவரு? அண்ணாமலை வம்சத்தோட வாரிசு, பட்டாளத்தாரோட மூத்த மகன். அண்ணாமலை கோயிலுக்கு நீங்க தான் நிர்வாகி. நீங்க இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாமா? எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அட பாக்கட்டுங்க. வாங்க கிளம்புங்க. ஏமா விசாலம், உனக்கு எங்கமா போச்சு புத்தி? இவர்தான் வீட்டு விட்டு வெளியே போறாருன்னா நீயும் பொட்டை தூக்கி பின்னாலே கிளம்பிடுறதா? என்ன எதுவும் விசாரிக்க வேண்டாம். உங்க மாமனார் மேல வச்சிருக்க மதிப்பு இவ்வளவுதானே? பட்டாளத்தார உன்னை சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சுட்டு இருக்காருமா. அவருக்கு நீ நல்ல மரியாதை கொடுத்துட்ட. நல்ல மரியாதை கொடுத்துட்டமா? ஏயா, ஊர்ல ஏதாவது பிரச்சனை, நியாயம் பேசணும், மத்தியஸ்தம் பண்ணணும்னு என்ன வந்து கூப்பிடுவீங்கல்ல? கங்காணியார் கங்காணியார் வாங்க கொஞ்சம் வந்து பேசுங்கன்னு சொல்லுவீங்கல்ல? இப்ப எங்க போச்சு? என்ன கூப்பிட்டுல நான் வந்து பேசுவேன்ல? ஓ, இவங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, அப்படிதானே? இது பாருங்க, அப்படி பட்டாளத்தார் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க. வாங்க வீடு. இது உரிமை பிரச்சனை இல்லைங்க, உறவு பிரச்சனை. அவர் ஒண்ணு எங்களை வீட்டு விட்டு அனுப்பல, நாங்களா தான் வந்தோம். கங்காணியாரே, இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்திருந்தா எங்க அப்பா உயிரோடய இருக்க மாட்டார்.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் புரிஞ்சுக்கிட்ட தவசி. இது பாருங்க, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? இந்த பாருங்க, வாங்க. எப்பவும் அவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மேல அன்பும் பாசம் வச்சிருக்க, புரிஞ்சுக்குங்க. நல்லா புரியுது, நல்லா புரியுது. அன்பும் பாசமும் மனுஷனை எவ்வளவு வேதனைப்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா. வெற்றி பெற முடியாதுங்கிற இடத்துல போராடுறது வீண். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பார்க்கலாம். அல்ல சிவம், மனுஷன் எதை வேணாலும் மறக்கலாம் ஐயா. ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும் மறக்க கூடாது. அன்பு மறந்துட்டா அவருக்கு விமோச்சனமே கிடையாது. காஃபி. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பாக்குறதுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இந்த அண்ணன் அண்ணி துக்கம் அழுக இதெல்லாம் உங்க வீட்டோட விட்டுருங்க. என்ன பார்க்க வரும்போது சந்தோஷமா சிரிச்சிட்டு வாங்களேன். காஃபியை பிடிங்க. இப்ப என் அண்ணன் என்ன திட்டலையா? அதுக்காக நான் ஃபீல் பண்றேனா? நான் பயப்படுறேனா? இத பாருங்க, அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து வந்துருவாரு. அதுக்குள்ள நீங்க ஏதாவது சந்தோஷமா பேசுவீங்கன்னு பார்த்தா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்கீங்களே. என்ன பேச சொல்ற? கண்ணே மணியே முத்தே அப்படின்னு ஏதாவது பேசுங்களேன். சும்மா கிண்டல் பண்ணாத. நான் கிண்டல் பண்ணல. சரி விடுங்க. ரீசெண்டா படிச்ச ஜோக்ஸ் ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். ஏதாவது பேசுங்க. இப்படி மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. சரி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? வந்துடுறேன். ஏன்? இந்த மூட்ல இருந்து நான் வெளியே வரணும்னா. சிகரெட்டா? இங்கேயே பிடிங்க. இங்கேயே வா. ஆமா. வீட்டுக்குள்ளேயே வா. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன். எங்க வீட்டில் நான் சிகரெட் பிடிக்கணும்னா 4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் யாருக்கும் தெரியாம ஆத்தங்கர ஓரத்தை பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது வாசனை தெரியக்கூடாதுன்னு பாக்கு வெத்தலையெல்லாம் போட்டு மூடி மறைப்பேன். நீ இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்ற? இத பாருங்க, சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஆணுக்கு அழகு. அதுலதான் ஒரு மேன்லினஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு நம்ம கிட்ட பேசும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பபிள் கம் சூ பண்றது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறது பிடிச்சிருக்கு. அது அவங்க இண்டிவிஜுவாலிட்டி. அதுல யாரும் தலையிட கூடாது. சிகரெட் எங்க? பிடிங்க.
நல்லா இழுத்து விடுங்க. உண்மையிலேயே நான் சிகரெட் பிடிக்கிறது உனக்கு தப்பா படலையா? தப்பாவே படல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ட்ரிங்க் சாப்பிடுற பழக்கம் இருந்தா ஏன் முன்னாடியே சாப்பிடுங்க, அதுல தப்பே இல்ல. ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க. என்ன ஒன்னும் இல்ல. அரிசி இல்லையா? 200 வேலைக்கு சொந்தக்காரரு. இப்ப பொங்கறதுக்கு ஒரு பொடி அரிசி கூட இல்ல. ஐயா வணக்கம் ஐயா. வெளியில் எங்கேயா போட்டிங்களா ஐயா? ஐயா நம்ம பையன் லிங்கேஸ்வரனை வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சிச்சேன் ஐயா, வந்து சேரலையா ஐயா? அந்த நாயை நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன் ஐயா. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க ஐயா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சங்கு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயா இது உங்கள் ஒப்பத்துன்னு வளர்ந்த உடம்புயா, ஒரு வார்த்தை கூட வெளியே வராதியா, சொல்லுங்க ஐயா. இந்த மோதிரத்தை அடமான வச்சு கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வா. ஐயா என்னையா இது? ஐயா நான் போய் பெரியவற்றை பேசி அங்க இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் அள்ளிட்டு வந்துடுறேன் ஐயா. யோ, அது எனக்கு தெரியாதா? சொன்னதை செய். இது பாரு, உள்ளூர்ல இங்கே வைக்காத, அம்பாசமுத்திரம் தாண்டி எங்காவது வை. எனக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சா பெரிய வித்தா அவமானம். இந்தா ஐயா வாங்கிக்க. போ. போடா. என்னையா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? கையில என்ன? கையில என்னையா? தவசி நகையை கொடுத்தா நடக்க வைக்கிறதுக்கு? என்ன சித்தப்பு? என்ன தவசி இதெல்லாம்? முதல்ல கையில வாங்கியாத. யோ நீ போ. விசாலம், சங்கு நீ போங்கறல. கையில குடியா. ஐயா நீ சும்மாரு. தாய் இதை புடிமா. சங்க இதை உள்ள வையா. ஐயா இது எப்படிங்கய்யா? புடிங்க. வாங்கு தவசி, எடுத்துட்டு போயா. சித்தப்பு, குடியிருக்க வீடு கொடுத்தீங்க, இதெல்லாம் வேற வாங்கி தரணுமா? சுயமா என்ன வாழ விடுங்க. ஐயா இதுவும் உன் பொருள் தாயா. விசால் அங்க இருக்கிற நினைப்புல பலகாரம் சாப்பிட போயிருந்தேன். அப்பா என்னை பார்த்துட்டு 100 ரூபாய் கொடுத்து ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்டுக்கடான்னு சொன்னாரு. நான் என்ன பண்றது, 4 இட்லி சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிற காசுக்கு அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் உன் பொருள் தாயா. ஏன் அடம் பிடிக்கிறேன்? வாடா நம்பி. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. சாப்பிட்டீங்களா அண்ணே? ஓ, வா வா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டியா? இல்ல. ஏன்டா? காலையில நல்ல சிவண்ண ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி தந்தாங்க, நல்லாவே இல்லம்மா. சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தா தாங்களேன். அவன் பசி தாங்க மாட்டான், சீக்கிரம் சமைச்சு போடு. போ வாடா நம்பி. என்னண்ணே? அப்பாவும் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றாரா? ஆமாண்ணே.
பெரிய பாரடி ஞான பெண்ணே. காதும் காதும் வச்சாப்புல இருக்கட்டும் தானே யுவாத்துல இந்த சீக்ரெட் மீன் ஏற்பாடு பண்ணிட்டு இங்க இது கோமதிநாத வர சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டே இதை பண்றேன். நீங்க ஏதோ பெரிய உலக மகா புத்திசாலி நான் போனிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தத்து புத்துன்னு பண்றேன். இப்ப எதுக்காக வந்தேன்? இப்பதான் பகவான் ஏதோ நம்ம பிரார்த்தனைக்கெல்லாம் செவிசாக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட்டாளத்தானுக்கு தவசிக்கு சண்டை வந்து அவன் வெளியில வந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இளைய பெருமாள் நல்ல சுவத்தி ஒதுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஜாடா அவ சொத்தெல்லாம் நாம அனுபவிக்கிறது விட்டுட்டு இப்ப எதுக்காக அந்த கூர்ச்சத்தை கூப்பிட்டேன்? இல்ல நீங்களும் அவனை தப்பாயிட்டு புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் என் வார்த்தையை மீறி நடக்கான் இல்ல. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அவனை நம்பாதுங்கோ. குள்ள நறுக்கி கருப்பு கண்ணாடி போட்ட மாதிரி அவன் எப்ப பார்த்தாலும் திரிஞ்சிட்டு இருக்கான். ராத்திரி எல்லாம் கருப்பு கண்ணாடி போட்டு அவன் என்னதான் சட்டை போட்டுக்கிறதுன்னு இல்ல. ஆரஞ்சு மிட்டாய் கலர், பம்பாய் மிட்டாய் கலர், இந்த கலர்லாம் சட்டை போட்டுக்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி, அருவருப்பா இருக்கு. அவனை நம்பாதுங்கோ. உங்களுக்கே ஷாப் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை பக்கம் ஒரு நான் சாஞ்சிட போறேன். நீங்க பெப்பேன்னு முழிக்க போறேன். நான் இதுக்கெல்லாம் வரல. எனக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாம்ப்பா. நான் சேஃபா வெளியில இருந்தே விளையாடுறேன். சும்மாடுறா. அதான் மகாலட்சுமி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாளோ இல்லையோ, நீ ஒன்னும் பயப்படாத. அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் சங்காத்த அன்னைக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன். வரான் எடுத்து காலில் விட்டுக்கோ. பூரா வருது கண்ணாடி போட்ட குள்ள நெறி. நமஸ்காரம் கோமதி, உட்காருங்க. என்னையா ரொம்ப குனிற? நீ குனிஞ்சு குள கும்பிடு போடுறது பார்த்தா ஏதாவது வில்லங்க பண்ணி விட்டுட்டியா? என்னை பத்தி தெரியும் தானே? சின்னம்மா, நீங்க ரொம்ப பெரிய ஆள். எதுக்கும் மடங்காத இந்த அக்கரகாரத்து மீனையே மடக்கி அவ வீட்லயே வந்து குழம்பு வைக்கிறீங்க. யோ வக்கீலே, எனக்கும் சின்னம்மாவுக்கு இருக்கிற இந்த ஒப்பந்தத்தை குருவாயூர் கெல்ட்டியான நாமத்தை போட்டுக்கிட்டு தெரியுமே, அதாயா உன் தங்கச்சி புருஷன் சேஷாத்ரி. அவங்கிட்ட போய் ஏதாவது உளறி வச்ச, ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் பணம், ஒரு கார், ஞாபகம் இருக்கலாம் அந்த விஷயம். அதுல என்னை ஏமாத்திட்ட, இதுல என்னை ஏமாத்த முடியாது. உஷாரா நடந்துக்கோ, சரியா? சின்னம்மா, இவனை நம்பாதீங்க. இவன் தண்ணிய போட்டா கொஞ்சம் உளறி வைப்பான். சரி, இவன் பேச்சையெல்லாம் விட்டுருங்க. என்ன எதுக்கு அங்க வர சொன்னீங்க? വന്ദാ മുരുകൻ കൊലവഴക്കനല്ല വാത്തുകൂട്ടത്തിൽ ചേർന്ന് ചുടലയെ കൈത് ചെയ്തു. அந்த விஷயம் தான் எனக்கு தெரியுமே. இல்ல, நீ கொலை செய்தீங்க சொல்லு. வக்கீல்கிட்ட சொல்லி முன்ஜாமீன் வாங்க. சின்னம்மா, எனக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்ல. இது மாதிரி எல்லாம் கிட்ட கேட்காதீங்க. இல்ல, ஒருவேளை நீ கொலை செய்திருந்து ആ കേസ് ഉൻ മേലെ വന്ന് ഒന്ന് ജയിലിലേക്ക് പിടിച്ചിട്ട് പോയിന്ന് വെച്ചുക. கோர்ட்ல ഈ കൊലയിல ഞങ്ങൾ എല്ലാവരും சம்பந்தப்பட்டுன்னு என்ன மத்தவங்க எல்லாரையும் காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டோம்னா ഈ சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாதுல்ல. அதானது கேட்டது. அதுக்காக ഇപ്പോഴും തവസി വീട്ടை വിട്ട് പോയി. പട്ടാളത്താരുടെ സ്വത്ത് നമ്മളെ കൈക്ക് വരാൻ പോന്ന്. ഗാന്ധിമതി അമ്മായിയുടെ സ്വത്തും നമ്മളെ കൈക്ക് വരാൻ പോന്ന്. ഈ സമയத்துல எனக்கு നിന്റെ உதவி தேவை. அதானது கேட்டது. சின்னம்மா, என்ன சின்னம்மா இப்படி பேசுறீங்க? நானே தவசி பையன் தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்ல சிவத்தை எப்படி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து பட்டாளத்தன் குடும்பத்தை எப்படி தெருவுக்கு கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் இப்படி எல்லாம் கேட்குறீங்களே? ஆமா, உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? இவனா? இங்க பாருங்க சின்னம்மா, இந்த வக்கீல் சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இவனோட சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வேண்டாம், உங்களுக்கு நல்லது இல்லை. இல்ல கோமதி, ഞാൻ നിന്നെ ஏமாத்தல. ஆனா நீ கொலை செய்திட்டில்லலே. எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்போ சரி, நீ புறப்பட்டுக்கோ. இந்த விசாரணைக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா? இதைத்தான் தினம் அந்த நெட்டக்கால் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கானே. சரி, நான் யோ வக்கீலே, உன் தங்கச்சி புருஷன் சேஷாத்திரிகிட்ட சொல்லி வை. நான் ரோட்டுல போகும்போது என்ன ஒரு மாதிரியா முறைக்கிறான். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க பாரு, ரொம்ப முறைச்சான்னு வச்சுக்கா, 4 நாத்து நாய்ச்சாணியை கொண்டு போய் கோர்ட்ல அவன் தலையில கூட்டி போடுவேன். அப்புறம் அவ்வளவுதான், ஆயுசுக்கு நாரிட்டு கிடக்கணும். புரியுதா? நான் ரொம்ப நாத்தம் பிடிச்சவன், உனக்கு தான் சொல்றேன். புரிஞ்சு நடந்துக்கா. சின்னம்மா, இவன் மூஞ்சிய பாத்தீங்களா? லாரியில் நெசுங்கின டப்பா மாதிரியே உட்கார்ந்துருக்கான் பாருங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. உளருவாய, உளர்னாலும் உளருவான். வரட்டுமா வக்கீலே? பாத்தியா பாத்தியா, நான் என்ன சொன்னேன்? இந்த அசிங்க பிடிச்ச உள்ள விடாதே இல்லையோ. என்ன அடிப்பனாடா, என்ன அடிப்பனா? அதுவும் சாணியில அடிப்பனா. நாத்த பிடிச்ச நாய் சாணி. இவனுக்கு எதுக்கு நாத்த பிடிச்ச சாணி? இவன் வாய் திறந்தாலே பொறுமே 8 ஊருக்கு நேரமே. இவனோட நான் வரல. தெரியாம தான் கேக்குறேன். ஆனானப்பட்ட காந்திமதி அம்மாவே நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறா. சிட்டுனா சிட்ரா, ஸ்டாண்டுனா ஸ்டாண்டரா. இந்த ஜால்ரா உங்களுக்கு எதுக்குன்னு? இல்ல, நீங்களே நினைக்கிறப்போல் காந்திமதி அம்மை ഞാൻ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டாங்க. உலகநாதனை பத்தி பாதகமாவோ, அண்ணாமலையை பத்தி பாதகமாவோ நான் எதைங்களும் தப்பா பேசினா அவங்களுக்கு கோபம் வந்து என்னை அடிச்சிட்டு.
ആ അടിയൊക്കെ വാങ്ങിത്താ ഇപ്പോഴും അവങ്ങളെ പിടിക്കുള്ള വെച്ചിട്ടുണ്ട്. നാളെ ഗാന്ധിമതി അമ്മയ്ക്കും എനിക്കും ഏതെങ്കിലും പ്രശ്നം വന്ന് വീട്ടു വിട്ട് വെളിയെ പോകുന്നാ ഗോമതിയുടെ ഉദവി എനിക്ക് തേവേ. എന്തെങ്കിലും വള്ളിയമ്മയുടെ പുരുഷൻ ഗോമതിനായിക്കോ, വള്ളിയമ്മനാ ഗാന്ധിമതി അമ്മയ്ക്ക് ഉസുര്. അതിന്റെ വേണ്ടി അവനെ എന്റെ കൂടെ വെച്ചിട്ടുണ്ട്. 1000 தான் சொல்லுங்க, நான் அவனை நம்ப மாட்டேன். He is a dangerous fellow. படிவளத்தே சடவளத்தே நல்ல சன்னியாசி என்ற ஒரு இடங்கட்டி படித்திருந்த விளையாட்டு இங்கே ஒப்புவதரடி ஞான பெண்ணே, இங்கே ஒப்புவதரடி ஞான பெண்ணே. ഒന്നുമില്ല, കൈ തവറി ഗ്ലാസ് വീഴുന്നു. നീ പോയി ഉറങ്ങ്. അണ്ണാമല, നീ പോയി ഉറങ്ങ്. யாரு? ஏய் அண்ணாமலை, இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த குண்டு பொம்பளை கிளாஸ் எடுத்துட்டு போச்சு. எது? சாராயம் குடிக்குது போல இருக்கு. ஐயோ ஐயோ பேய் பேய் ஐயோ 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 பேய்
அம்மா, என்னாச்சு என்னாச்சு மாமா? ஏன் கத்துறீங்க மாமா? என்ன மாமா? பேய் இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல கண்ணை திறங்க. அண்ணாமலை தான் நின்னுட்டு இருக்கு. அண்ணாமலை இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணாமலை இங்க எதுக்கு வந்த நீ? ஐயோ, என்னவா நடிக்கிறாங்க பாருங்க. எது நான் நடிக்கிறேனா? என்ன மாப்பிள்ள அண்ணாமலை சொல்லுது? ஒண்ணுமே புரியலையே. மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணாமலை, இந்த நேரத்துல நீ இங்க வந்த? அவங்கள வெளியே வர சொல்லுங்க. அங்க என்ன இருக்கு? நீங்க கூப்பிடுங்க. கோமதி, ராத்திரி வேளையில எந்த கலாட்ட செய்யணும்? நான் ஒண்ணும் பண்ணல சின்னம்மா. எல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளோட வேலை. கேக்குறாங்கல்ல, சொல்லு. அக்கா உறங்கன்னு, ஞான் கால் பிடிக்குன்னு. நீங்க தொடங்க, நான் பார்க்கணும். ஏந்தா சாராயமும் பிராந்தியும் ஊத்தி கொடுக்கணும்னு சம்சயம் இருந்தா நீ ஏன் நோக்கு. தம்பி, நீங்களே நோக்கு. ஐயம்மா, அம்மா தூங்குறாங்க. நல்ல தூக்கம். வயசானவங்கள ராத்திரி நிம்மதியாயிட்டு உறங்க விடானு இல்ல? தம்பி, முதல்ல இவங்களை தாழ கூட்டின்னு போங்க. அண்ணாமலை, நீ வா. போ அண்ணாமலை, வா. ராத்திரி நேரத்துல இது மாதிரி எல்லாம் சுத்தக்கூடாது, சரியா? நீ வா அண்ணாமலை, வா. போ. இந்த மாதிரி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டாலும் வரக்கூடாது, பயமா இருக்கு. மாமா, நீங்க ஏன் மாமா இங்க வந்தீங்க? ஏய் லூசு, சும்மா இரு. ஏ கோமதி, ராத்திரி எந்த அப்படி கத்துன? இப்ப எதுக்கா கத்துற நீ? சாயந்தரமான கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணி தொலைன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. வெளியே என்ன நடக்குது உனக்கும் தெரிய மாட்டேங்குது. ராத்திரி தூக்க வரலையேன்னு மாடிக்கு வந்தா அந்த உலக்கனாக்கி அண்ணாமலை உங்க கதவுக்கு முன்னாடி நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளாவே அவன் நம்மளை வேவு பார்க்கறாளோன்னு சந்தேகப்பட்ட. நேத்து அது ஊர்ஜிதமாயி போச்சு. இங்க பாரு, பாதிப்புங்கிறது உனக்கு வந்தானே எனக்கு வந்தானே, நம்ம 2 பேருமே பாதிக்க கூடாது. அதான் குத்து மதிப்பா ஒரு சத்தத்தை போட்டு வச்ச. வெளியே நிக்கிறது உனக்கு தெரியணும்ல? சரி, நீ அங்கன சத்தம் போட்டது ரொம்ப நல்லதா போய். அவன் நம்மள வேவ நோக்கணுன்னு எனக்கு அறியா. அப்படியா? அதானது அவளை வீட்டை விட்டு புறத்த அனுப்பிடுன்னு நினைக்கிறேன். ஆனா உலகநாதன் எடுத்த சொன்னா அவன் அவளை சாதாரணமாயிட்டு வெளியே அனுப்ப சம்மதிக்கான் இல்ல. பின்னே அவ வந்து அவ அச்சனை நோக்காது, அவ வீட்டுக்கு போகாம அண்ணங்கிட்ட பேசாம அவ மனசு உடஞ்சி போய் மூளை குழம்பு போய் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு இங்கன ஒரு கதை கேட்டி அவளை வீட்டை விட்டு புறத்த அனுப்பிச்சிடலாம். உனக்கு எப்படி இப்படி எல்லாம் மூளை வேலை செய்யுது? இப்பவே போய் அதுக்கான ஏற்பாடு இரு. நீ போய் அக்கா கிட்ட உடனே பைத்தியம் நல்லா சொல்லாண்டா. அவளுக்கு பேய் பிடிச்சிட்டு ராத்திரி ஆனா பிசாஸ் ஆட்டம் உலாத்துறா. அவளுக்கு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மாந்திரிகம் செய்யணும்னு சொல்லு. பேதிய நான் வந்து அவளுக்கு பைத்தியம் தான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, அந்த கவர்ச்சி கிழவி எங்க இருக்கு? பக்கத்து சேர்ல இருந்தோன்னு இருக்குன்னு. அப்படியா? இப்ப பாரு, நேத்து சத்தம் தான் போட்டு வச்ச, இப்ப அதுக்கு விரிவுரை எழுத போற. ஒரு சின்ன சந்தேகம். எந்தா? ராத்திரி நீயும் அந்த கிழவி என்ன பண்றீங்க? ஷோ போய்க்கோ. இல்ல, புதுசா வந்து அண்ணாமலையே அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு அந்த கொடுப்பினை இல்லையேன்னு. அண்ணாமலை நெல்லு, நான் உன் விஷயம் மொத்தம் பேச வந்துகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போற. அத்தை, நீங்க இந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி.
உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நடக்கு. அதையெல்லாம் சொல்ல வேண்டியது மருமகனுடைய கடமை இல்லையா? என்ன? ஒன்றும் இல்ல அத்தை. அது நம்ம அண்ணாமலை ராத்திரி 12 மணிக்கு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளாவே வராந்தால உலாத்திட்டு இருக்காப்ல அத்தை. சரி, இந்த விஷயத்த முதல்ல உங்களுக்கு சொல்ல வேணாம், மாப்பிள்ளை கிட்ட சொல்லான்னு அன்னைக்கு ரூமுக்கு போனா மாப்பிள்ளை ரூம்லயே இல்ல. நான் பயந்தே போயிட்டேன். பார்த்தா மாப்பிள்ளை ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதாத்த வீட்டுக்கு வந்த மருமகள் ராத்திரியில இப்படி அலையுதுன்னா என்ன அர்த்தம்? பேய் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இத பாருங்க மாப்பிள்ள, நமக்கு பிடிக்காத பொண்ணா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை அப்படி பேசக்கூடாது. ஐயோ அத்த, அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேண்டியப்பட்ட பொண்ணு தானே. நான் போய் சொல்லல. ராத்திரியில தனியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையான்னு நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். அண்ணாமலை, ஏன் அப்படி அலைஞ்ச? என்ன விஷயம்? என்னாச்சு உனக்கு? அத்தை, மனசு சரியில்லை, தூக்கம் வரல. பாத்தீங்களா, மனசு சரியில்லை, தூக்கம் வரலனோ லேசா பைத்தியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா அத்த. அப்ப ராத்திரி தூங்காம உலாத்திட்டு இருக்கிறது பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம்னா நீங்களும் உலாத்திட்டு இருக்கீங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஏய் லூசு, பைத்தியம், பேசாம இரு. அத்த பாத்தீங்களா, பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா சின்னம்மாவை கேட்டு பாருங்க. சின்னம்மா நீங்களே சொல்லுங்க சின்னம்மா. இது பாருங்க அத்தை, இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. ஒரு நாள் ராத்திரி பின் வாசல்ல இருட்டுல நின்னு பேசிட்டு இருக்காங்க. கையில பாட்டில். கேட்டா கேரளால இருந்து கஷாயம்னு சொன்னாங்க. சரி, கஷாயமா இருந்தா உன் வாசல் வழியா கொண்டு வர வேண்டியதானே? அதென்ன அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ உங்களை ஏமாத்துறாங்க, இவங்களை நம்பாதீங்க. வளராதா? ஏய் பைத்தியம், சும்மா இரு. இந்த பாருங்க, நீங்க சும்மா இருங்க. அத்த, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. இந்த பைத்தியம் வளருது, முத்தி போச்சு, பைத்தியம் முத்தி போச்சு. இந்த பாருங்க, நீங்க யாரு, இந்த வீட்டுக்கு எப்படி மருமகனா வந்தீங்க, உங்களுக்கு யாரு உடந்த, இது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எங்க நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு பயந்துதான் என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறாங்க. பொய் சொல்றாங்க அத்தை. ஆறு ஞான் பொய் சொல்றேனா? ஆமா, நீங்க தான் பொய் சொல்றீங்க. இத பாருக்கா, நீங்களா பேச்ச நம்பாண்டா. உங்களுக்கு ஏன் எந்த துரோகமும் செய்யணும்ல. நீங்களா அறியாத்தி இப்படி ஏது விஷயமும் நடக்கணும்ல. அதொக்க போட்டே இவள இந்த ராத்திரி வந்து எந்த ரூமை எட்டி பார்த்தான்னு கேளுங்க. அது மட்டும் இல்லாம ராத்திரி ஒக்க உறங்காது எல்லாருமே எட்டி எட்டி நோக்கிட்டு வரா. இவள பைத்தியம் இல்லாது வேற என்னன்னு சொல்றது? இந்த பாருங்க, எனக்கு பைத்தியம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றது என் அண்ணன் காதுல விழுந்துச்சுன்னா உங்களை இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க, அடிச்சு விரட்டிடுவாங்க. வேண்டாக்கா, வேண்டா. என்ன ஆறு அடிக்கண்டா, என்ன விரட்டும் வேண்டா. எப்போ எங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ நான் எந்த விட இருக்கணும். வேண்டா, எனக்கு வீடு வேண்டாம், ஊரு வேண்டாம். நான் நீங்களே விட்டுட்டு போறேன், எல்லா பேரையும் விட்டுட்டு போறேன். நீங்களே மருமகளும் சந்தோஷமாயிட்டு இருக்க. பார்க்கவே நீ போகாத, சுமாரு. அண்ணாமலை, நீ ஏன் ராத்திரி ரூமா எட்டி பார்த்த? அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உனக்கு ஏதோ ஆயிப்போச்சு. ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்காக எல்லாருமா சேர்ந்து மேல அபாண்டமா பழிய போடுறீங்க? ஏன் என்ன பைத்தியம் கூப்பிடுறீங்க? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி பைத்தியம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேச வேண்டாம். பேசாம இரு ப்ளீஸ். இத பாருடா, இவ ராத்திரில தூங்காம ரூமா எட்டி பாக்குறா. எல்லாம் எனக்கு தெரியும். அது ஏன் யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவ அவங்க வீட்டுக்கு போகாம அவங்க அண்ணனை பார்க்காம மனசு நொந்து போய் டிப்ரெஸ்டா இருக்கா. அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் சரியா இது வரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. இதுவே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்திருந்தானா என்ன தூக்கி போட்டு நம்ம குடும்பத்தை விட்டு எப்பயோ போயிருப்பா. மாப்பிள்ள, அது பேசாம இருங்க. ஏதோ அண்ணாமலை கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம குடும்பத்துல இருக்கா. மாப்பிள்ள, ராத்திரில நடந்தது உங்களுக்கே தெரியுமில்ல, அது பைத்தியம் தான். ஆமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இது பாருங்க, இன்னொரு வாட்டி என்ன பைத்தியம்னு சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறது வேற. என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க? சொல்றதை கேள நம்மள. வா, என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் நடக்கிறது வேற. ஏய், குடும்பமே உன்னை அனாதையா விட்டு போயிடுச்சு, இதுல என்ன குதிக்கிற? சும்மா. அத்த, மாப்பிள்ள டாக்டர் என்ன சொன்னாரு? டப்ரசன் என்ன? அது பைத்தியத்தை நோக்கி போற முதல் அடி. அண்ணாமலைக்கு நம்ம வீட்டு மருமகளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. ஐயோ, இப்படி இத பாருங்க, போங்க உள்ள. நீங்க பாத்துக்குவீங்க, எனக்கு தெரியும்.
பார்கவி, நீ ஏன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன? പിന്നെ എന്നക്കാ ഞാൻ ഊരെ വിട്ട് ഞങ്ങളെ ഗതിന് വന്നോ. ഞങ്ങളെ ഏൻ പേച്ച് നമ്പാത്ത് അവ പേച്ച് നമ്പுறீங்க. அவ முன்னாடி என்ன அவமானப்படுத்துன. நாளா அவ எங்கன்னு என்ன பார்த்து பயப்படும், மரியாதை கொடுக்கும். நீங்களு அண்ணாமலைக்கு அதிக இடம் கொடுத்தா நமக்குள்ள இந்த ரகசியம் வெளியே வரும். நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஏன் இப்படி நடத்துறீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. என் அண்ணன் பண்ண தப்புக்காக இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் எதுவுமே பேசாம இருக்கேன். அன்னைக்கு உங்க அம்மா ரூம்ல சாராய பாட்டிலோட மூடி இருந்துச்சு. அது நான் பார்த்தேன். என்ன என் அம்மா சாராயம் குடிக்கிறாங்களா அப்படின்னு என்ன மிரட்டி வாய மூட வச்சிட்டீங்க. என்ன பேசவே விட மாட்டீங்க. அந்த பார்கவி அன்னைக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு போனா. அது என்னன்னு நான் பாக்குறதுக்காக போனேன். கோமதி அங்கதாங்க இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, பேய் பேய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன இப்படி நடிக்கிறீங்கன்னு நான் சொன்னா யாராவது என் பேச்ச நம்புனீங்களா? எல்லாரும் அவர் பேச்சதான் நம்புனீங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அப்ப அந்த சாந்தி சொன்ன மாதிரி என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதானே உண்மை? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நம்மள. இங்க பாரு, நீதான் மத்தவங்க விஷயத்துல தலையிட்டு உன் பேரை கெடுத்துக்கிற. என்ன தலையிடுறது? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நான் எதுவுமே கேட்க கூடாதா? அந்த பார்கவி உங்க அம்மா பின்னாடி அக்கா அக்கான்னு போயிட்டு இருக்கா. உங்க அம்மாவை சொல்றதுக்கு எல்லாம் அந்த சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. அது ஏன்னு நான் கேட்க கூடாதா? கோமதி நம்ம வள்ளியம்மை எப்படி கொடுமைப்படுத்துறாரு, அது ஏன்னு நான் கேட்க கூடாதா? அது கேட்டா தப்பா? நம்மளை பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. சதியும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீதான் வீணா வேண்டாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பைத்தியம். அண்ணாமலை, இந்த மாதிரிலாம் பேசாத. கீழே என்னடானா அம்மா ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரூம்க்கு வந்தா நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க பேசுறது வச்சு பார்த்தா என்ன விரும்புற மாதிரி ஒண்ணும் தெரியல. இதே கேள்வியை நான் உங்ககிட்ட திரும்ப கேட்க முடியும். நான் ஆசையா உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தேன். அதையும் உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்த அப்படின்னா என் மேல உனக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன திரும்பி திரும்பி அந்த மோதிரத்தை பத்தி பேசுறீங்க? அந்த மோதிரத்தை வச்சுதான் என் அன்பு தெரியுதா? உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு நான் என்ன ஸ்லைட் போட்டா காட்ட முடியும்? அண்ணாமலை, நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன். சரி சரி அண்ணாமலை, இது எல்லாத்தையும் விடு. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் உன்னோட எல்லா சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த வீட்டுல நம்மள பிரிக்கிறதுக்கு ஏதோ சதி நடக்குதுன்னு சொன்னேன்ல, கதவு கிட்ட யாரோ ஒட்டு கேக்குறாங்க. அண்ணாமலை, மறுபடியும் நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? என்ன?
யாருமே இல்ல. நீ இந்த மாதிரி கண்டபடி நடந்துக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை தப்பா பேசிட்டு இருக்காங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.